வணக்கம் மக்களே. ஒரு வழியாக எல்லாரும் டிவிகேவோட பொதுக்குழு கூட்டத்தை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங்கை வந்து எல்லோரும் அங்கே இன்ஸ்டாவில் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. முழுசாக வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு இதில் எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துருக்கலாம், எந்தெந்த விஷயங்களை இன்னும் சேர்த்துருக்கலாம், இன்னும் எதை பற்றி தெளிவாக பேசியிருக்கலாம், இல்லை இவங்க பேசுனது இது வரைக்கும் பேசுனது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும்? அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்தூர் போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு.